அப்புறம் ரைடு எல்லாம் நல்லா வருதாக்கு. உங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறது தான் எங்க நோக்கமே. நாங்களே கஷ்டப்பட்டு ஓட்டுவோம், நீ கமிஷன் அடிச்சுட்டு போவ. ரொம்ப தாண்டா தாழ்வுமான பண்பு உனக்கு. அட எச்சா வேணும்னா கஸ்டமர்ட்ட கேட்டு வாங்கி. அப்படி கேட்டு நாங்க கெட்ட பேர் வாங்கிக்கிறோம், நீ நல்லவனாட்டவே இருக்கிற. அடே குழந்தைய கிள்ளி விட்டு தொட்டிலையோ ஆட்டி விடுறவன் தானே இந்த இடைத்தரகர். இனி இந்த ஆட்டத்துக்கு நாங்க வரல, எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்கு. சப்போர்ட்டா? யாரு? நம்ம யாத்திரி ஆப். நம்ம ஊர்க்காரங்க. 0 கமிஷன். நாம சம்பாதிக்கிறது நாமளே வச்சுக்கலாம். நீங்க சம்பாதிக்கிறது நீங்களே வச்சுக்கலாமா? தப்பாச்சு. டைரக்ட் பேமெண்ட், யூபிஐ இல்லனா கேஷ். உன்ட்ட போய் நீ காசை பிடிச்சிட்டு எங்களுக்கு கொடுக்குற வேலையே கிடையாது. எங்க கஷ்டத்தை புரிஞ்சு ஆப் ரெடி பண்ணிருக்காங்க. கஸ்டமர் சேஃப்டி முக்கியம். அதெல்லாம் நம்ம அளவுக்கு வர முடியாது. டேய், ரியல் டைம்ல லொகேஷன் டிராக்கிங் இருக்குடா. பிளஸ் யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை இவங்க பண்ணிருக்காங்க சேஃப்டிக்கு. என்ன பண்றாங்க? ஆட்டோல ஏர் பேக் போட்டு தராங்களாக்கு. இல்லடா மென்டல், ஒவ்வொரு டிரைவரையும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் ஆப்புக்குள்ளேயே சேர்த்துறாங்க. பிரைசிங் டிரான்ஸ்பரண்டா இருக்கு. போற வழியில டோல் வந்துச்சுன்னு வெச்சுக்க, அதுவும் பில்லிங்ல காட்டு. நமக்கும் கஸ்டமருக்கும் பிரச்சனையே இல்லை. என்ன மாதிரி ஆரம்பத்துல ஃப்ரீ ரைடு தருவாங்களே, இப்போ ஃப்ரீ கொடுத்து அப்புறம் உன்ன மாதிரி கஸ்டமர் கிட்ட இருந்து புடுங்குற வேலை இங்க இல்ல. எங்க அளவுக்குள்ள ரைடு யாரு சென்னையில லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள 9 லட்சம் ரைடுக்கு மேல போயிருச்சு. அது மட்டும் கிடையாது, வெஸ்ட் பெங்கால், ஒரிசா கவர்மெண்ட் கூட எல்லாம் டை அப் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னது கவர்மெண்ட் கூடயா? அப்போ இனி எங்க நிலைமை டப்பி சாத்திட்டு